Hello everyone. Today is our Krishna birthday. So நம்ம birthday Krishnaவை clayல பண்ண ட்ரை பண்ணலாம் வாங்க. So for that we need some clays and some pins. Clay கொஞ்சம் எடுத்து அதை இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கிற ஆரஞ்சு கலர் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆரஞ்சு கலர் கிளே எடுத்துக்கோங்க. தென் அதை டெக்கரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு பேஸ் கிடச்சிரும். கிருஷ்ணாவோட பாதம் இருக்கிற மாதிரி ஒரு பேஸ் கிடச்சிரும். இதுக்கப்புறம் அவரோட குட்டி பாதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சோண்டு ப்ளூ கலர் கிளே எடுத்துக்கோங்க. அது ப்ராப்பராக கொஞ்சம் கால் ஷேப்புக்கு லைட்டாக உருட்டி அதை அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் பாதம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அவரோட பாடி ஷேப்புக்கு ப்ளூ கலர் ஒரு கிளே எடுத்து அதை உருட்டி பேஸ்ட் பண்ணுங்கள். அதை ப்ராப்பராக ஒரு ஷேப்புக்கு கொண்டு வாங்க. ஒன்ஸ் அது ரெடி ஆனதும் அதை கரெக்டாக அதோட பேஸில் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஹெட் இன்னொரு ப்ளூ கலர் கிளே எடுத்து அதே மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லிட்டில் பிட் குட்டியாக பார்த்துக்கோங்க. அதோட அளவை நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன பின் ஆர் சம்திங் எடுத்து அதை ப்ராப்பராக ரெண்டையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதும் பேஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் இங்கே ஒன் டைமில் எல்லாமே பண்ணனால அதை ப்ராப்பராக பண்ணல. அடுத்து ஒரு எல்லோ கிளே எடுத்து அதை ஒரு ஜுவல் மாதிரி இது பண்ணலாம். இவர் கழுத்துக்கு போட்டு விட்டுருங்க. நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ளூ கலரும் எல்லோ கலரும் ஒட்டாது. ஸோ நீங்கள் மேபி ஃபெஃபிக்குக்கோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் ஒட்டுறதுக்கு. தென் இப்போ மாலை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மாலை பண்ணுறதுக்கு 2 டைப் எடுத்துக்கலாம். ஒன்று எல்லோ கலர், இன்னொன்று பிங்க் கலர். ரெண்டையுமே குட்டி குட்டியாக ரவுண்டாக உருட்டிக்கோங்க. அதை பக்கத்தில் அப்படியே கொண்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு போதுமான அளவு எடுத்துகிட்டு ஒரு மாலைக்கு தேவையான அளவு அந்த உங்களோட டாலுக்கு ஏற்றபடி எடுத்துக்கோங்க. எடுத்து அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அது ரெடியானதும் ஒரு பின் ஏதாச்சும் ஒன்று எடுத்து அதை குட்டி குட்டியாக அதில் குத்தி விட்டுக்கோங்க.
இப்படி பண்ணும்போது அது கொஞ்சம் லிட்டில் பிட் மாலை மாதிரி இருக்கும் பார்க்க. தென் மாலையை நம்ம கிருஷ்ணாவோட கழுத்தில் போட்டு விட்டுடலாம். கை அதிகமாக யூஸ் பண்ணிக்காதீங்க. மேபி உங்கள் கையில் ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதோ நைஃப் ஆர் மாதிரி இருந்ததுன்னா அதை சேர்த்து பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸுக்கு கண் அடுத்தது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று நீங்கள் ஹெட் பேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கண், மூக்கு, வாயெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண் பண்ணுறோம். பொறுமையாக பண்ணுங்கள், இதுதான் மெயின் திங்கு. மேபி நீங்கள் அதை ட்ரா பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் பெயிண்ட்டு அண்ட் ஒயிட் கலர், ரெட் கலர், தட்ஸ் எனஃப். ஒன்று நீங்கள் வரைஞ்சிக்கோங்க, இல்லை இந்த மாதிரி க்ளேயில் பண்ணுங்கள். கண்ணுக்குள்ளே ஒரு ஒயிட் கலர் லேயர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஐபால் ரெடி பண்ணுங்கள். கை அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு பிளாக் கலர் அதே மாதிரி எடுத்து அதோட சர்க்கிளுக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஒட்டி வைங்க. அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு கண்ணுக்கும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம். ஸோ தென் ஒரு சின்ன குட்டியாக ஒரு பிளாக் கலர் மட்டும் உருட்டிட்டு அதுக்கு ஐபால் மாதிரி செட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அந்த கண்ணுக்கும் செட் பண்ணிக்கோங்க. பொறுமையாகவே பண்ணலாம். இப்படியே கூட விடலாம். இல்லை உங்களுக்கு ரெஃப்ளெக்ஷன் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒயிட் கலர் எடுத்து அதுக்கு மேலே அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஐப்ரோ. சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க க்ளே எடுத்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஐப்ரோ மாதிரி.
அப்புறம் ஒரு ரெட் கலர் க்ளே எடுத்து ப்ராப்பராக அவருக்கு நெத்தி மேலே ஒட்டிடுங்க. தென் லிப்ஸுக்கும் ரெட் கலர் க்ளே எடுத்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கை ரெடி பண்ணலாம். சேம் ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. உங்கள் சிசர் எடுத்துகிட்டு அதை தனித்தனியாக வந்து கட் பண்ணுங்கள். லைட்டாக கீழே மட்டும், அது கையோட ஷேப்புக்கு ப்ராப்பராக வரும். இதுக்கப்புறம் கை நீங்கள் எந்த மாதிரி மடக்கணுமோ இது பண்ணிக்கோங்க. பின்னாடி பேக் சைடு திருப்பி கொஞ்சம் லைட்டாக இது குழி மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் மடங்கின மாதிரி கையாக வரும். பெட்டர் இதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு பண்ணிங்கன்னா, காய வச்சுட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது கரெக்டான ஷேப்பில் வரும். உடனே பண்ணோம்னா கொஞ்சம் இந்த இது மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. புல்லாங்குழல் வைக்கிற மாதிரி பண்ணுறனால லைட்டாக அதை பெண்ட் பண்ணிக்கோங்க. அதை கரெக்டாக ஷேப் பண்ணிவிட்டு கை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பிஃபோர் அவருக்கு வளையல் மாதிரி போடணுன்னா ஒரு எல்லோ கலர் க்ளே எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கையை ப்ராப்பராக பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு டூத் பிக்கரோ ஏதாச்சும் ஒரு குட்டி ஸ்டிக்கோ எடுத்து புல்லாங்குழல் மாதிரி கரெக்டாக 2 கையிலையும் ஒட்ட வச்சுடுங்க. இதுக்கப்புறம் ஹேரோடதுக்கு ஒரு பிளாக் கலர் க்ளே எடுத்து நல்லா அதை உருட்டிட்டு ஷேப் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம். நைஃப் எடுத்து குட்டியாக அதுக்கு ஷேப் கொடுத்துருங்க. அண்ட் அலைன் பண்ணிக்கோங்க ஹேருக்கு. ஒன்ஸ் அது ரெடியானதும் மயில் தோகை மாதிரி பண்ண ஆரம்பிக்கலாம். க்ரீன் கலர் க்ளே எடுத்துகிட்டு அதை லீஃப் மாதிரி ஷேப் கொண்டு வாங்க. அதில் சம் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீகாக் கலருக்கு வர மாதிரி என்ன கலர்ஸ் இருக்கோ அதை பார்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு பிளாக் கலர் கொண்ட மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம கிருஷ்ணா ரெடி. கிருஷ்ணாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக கண்ணுக்குட்டி நிறைய அனிமல்ஸ் இருந்தாங்க. கிருஷ்ணா லவ் தம் அ லாட். அவங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நல்ல நாளில் நம்மளும்
வாய் இல்லாத எல்லா ஜீவராசிக்கும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணுவோம். கிருஷ்ணா வில் பி ஹாப்பி. ஃபைனலி நம்ம குட்டி கிருஷ்ணா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த கிருஷ்ணா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்கள் ஃப்ரீ டைமில் கிராஃப்டை என் கூட சேர்ந்து பண்ண சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.